பெண் குழந்தைகள் இருக்காங்களா? அவங்களோட ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பெண் குழந்தைகளோட உயர்கல்வி மற்றும் திருமணம் எந்த நிதி பிரச்சனையும் இல்லாம நடக்கணுமா? அப்போ உங்களுக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்க சிறு சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டத்தை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா போஸ்ட் ஆபீஸ் சிறு சேமிப்பு திட்டங்களையும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு இணையா 8.2% அப்படிங்கிற ரொம்பவே கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை இந்த திட்டம் வழங்குது. இந்த வட்டி விகிதம் ஒவ்வொரு 3 மாசங்களுக்கும் ஒரு முறை அரசால் ஆய்வு செய்யப்பட்டா கூட அக்டோபர் டு டிசம்பர் 2025 காலாண்டுக்கு 8.2% வட்டி தொடருது. மத்திய அரசோட பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியா இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் குறிப்பிட்டபடி இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 4 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டு சுமார் 3.25 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல முதலீடு செய்ய என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுகன்யா சம்ருத்தி கணக்குல ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுது. முதலீடு ஒரே தவணையாவோ அல்லது மாத தவணைகளாவோ இருக்கலாம். இந்த கணக்கு தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து 15 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் உங்களால பணம் செலுத்த முடியும். ஆனா அதோட முதிர்வு காலம் பெண் குழந்தைக்கு 21 வயசு நிறைவடையும் போதுதான். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க பணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னா கூட மீதமுள்ள 6 ஆண்டுகளுக்கும் வட்டி தொடர்ந்து கணக்கிடப்படும். இந்த திட்டத்துல செய்யப்படுற ஆண்டு முதலீடுகள் பழைய வரி விதிமுறையை பின்பற்றுபவர்களா இருந்தா வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C இன் கீழ் வரி விலக்கு பெற தகுதி உடையது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மூலமா ஈட்டப்படும் வட்டி முழுமையா வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு பெற்றோர் தங்கள் பெண் குழந்தை பிறந்த உடனேயே அதிகபட்ச முதலீட்டு தொகையான 1,50,000 ரூபாயை தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சுக்கிறதா வச்சுக்கோ. அப்போ 15 ஆண்டுகள்ல அவங்க செஞ்ச மொத்த முதலீடு 22,50,000 ரூபாயா இருக்கும். முதல்வு காலம் 21 ஆண்டுகள் முடிவில் ஈட்டப்படக்கூடிய மொத்த வட்டி 49,32,119 இருக்கும். சோ மொத்தமா 71,82,119 ரூபாய் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.